ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே ஹெல்தியான உளுத்தம்பருப்பு கேக்கை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நான் உளுத்தம்பருப்பை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கிட்டத்தட்ட ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக நான் உளுத்தம்பருப்பு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவையும், இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட கூடவே துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உளுத்தம்பருப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் உளுத்தம்பருப்பு வச்சு செய்யும்போது இது ரொம்பவே ஹெல்த்தியானது. அதோடு நம்ம உளுத்தம்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சிலர் உளுந்தங்கச்சி செய்வாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் செய்யலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே உளுத்தம்பருப்பு பூரி செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது உளுத்தம்பருப்பு கேக்கு. இந்த மாதிரி நிறைய உளுத்தம்பருப்பில் நம்ம ரெசிபீஸ்லாம் செஞ்சுருக்கோம். பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்து நம்ம ரவை சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருந்தோம். எதுக்காகனா சர்க்கரையும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம். இப்போ நம்ம இந்த கட் பண்ண தேங்காயும் இதுக்குள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து இதை நீங்கள் அப்படியே கேக்கில் மாதிரி செய்யணும் அப்படின்னா, கேக் பவுல் நீங்கள் வச்சுருக்கீங்க வீட்டிலனா, அந்த கேக்கு ட்ரே இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே ஊற்றி எண்ணெய்லாம் தடவிட்டு அது உள்ளே வச்சு கேக் பேக் பண்ணுற மாதிரி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா, கடாயில் நம்ம இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுறலாம். கடாயில் செய்கிற மாதிரி இருந்தால் கேஸ் மேலே கடாயை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. மண், உப்போ இல்லை சால்ட்டு இல்லை மணல் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த கிண்ணத்தில் ஊற்றிருக்க மாவை அப்படியே மேலே வச்சு மூடி போட்டு 20 நிமிஷம் கேஸில் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். நான் அடுப்பில் செய்ய போகிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 வாழை இலையை வச்சு அதில் நேரடியாக இந்த மாவை ஊற்றிடுறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு இலையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 இலையை வைக்கிறேன். அது எதுக்காக நான் அப்புறமா சொல்கிறேன். 2 இலை ஏன் வைக்கணும், ஒரு இலையே போதுமேனு. இப்போ இதை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டு அடுப்பு நல்லா வேகமாக எரிய வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே எரியட்டும். 10 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம அனல் கம்மியான அப்புறமா அந்த நெருப்பு இருக்குது இல்லைங்களா அடுப்பில், அதை தூக்கி இந்த தட்டு மேலே வச்சுட்டு, அதாவது அந்த தட்டுக்கு கீழே நம்ம 2 இலை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு இலைக்கு மேலே நம்ம இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னொரு இலையை போட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு கவர் பண்ணி அந்த நெருப்பில் மேலே இருக்க பகுதி அந்த நெருப்பில் வேகும். அடியில் நம்ம மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி வேக வைக்கிறது அடுப்பில். இதை நீங்கள் கேக் மாதிரியே செய்யணும், இந்த மாதிரி இல்லை மணல் வச்சு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கடாயில் நேராக மணலில் கொஞ்சம் கொட்டி அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த கேக்கு ஊற்றிருக்க ஒரு கிண்ணத்தில், இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை பெரிய கிண்ணத்துலேயோ ஊற்றிட்டு எண்ணெயெல்லாம் சைடில் தடவி அப்படியே ஊற்றி அது மேலே வச்சு நீங்கள் தட்டு போட்டு 20 நிமிஷம் மீடியமான தீயில் மிதமான வேக வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். இது கேக்கு மாதிரி. ஆனால் இது நம்ம செய்கிறது ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா, இதோட பேர் பொடப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஒடிஷாவில் சொல்லுவாங்க. இது ஸ்பெஷலான டேஸ், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அப்போ எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. இது நம்ம உளுத்தம்பருப்பு வச்சு செய்கிறதுனால பிரி பொடப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரினா உளுத்தம்பருப்பு, பொடப்பிட்டானா இந்த மாதிரி கொஞ்சம் தீஞ்ச வச்சு எடுக்கிற பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது தீஞ்ச மாதிரி வரணும். அப்போ அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் 10 நிமிஷம் கழித்து இந்த நெருப்பள்ளி மேலே வச்சுக்கலாம் இலையோட மேலே. அதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி அந்த நெருப்பில் பாதியும் இந்த பக்கம் கீழே தீலையும் கொஞ்சமாக வேக வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு 40 நிமிஷம் போல கூட வைக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப மிதமான தீயில் தான் இப்போ செய்ய போகிறோம். அடுப்பில் செய்யும்போது, கேஸில் செய்யும்போது கண்டிப்பாக 20 நிமிஷத்தில் மிதமான சூட்டில் வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ இதை நான் அப்படியே மிதமாக கொஞ்சமாக அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். மேலே இந்த மாதிரி நெருப்பு போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இதை அப்படியே வேகட்டும். சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு இதுக்குள்ளே பாருங்கள், இந்த நம்ம மூடி வச்சிருந்த தட்டிலேருந்து ஆவியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கு. நம்ம அதுக்கு மேலே ஒரு தட்டு இந்த மாதிரி இலையை வச்சு அதுக்கு மேலே வைக்கலாம்.
இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் அதை அனல் வந்து பட்டுருவீங்களா, அதனால ஃபஸ்ட்டு ஒரு இலையை வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த தட்டு போட்டாச்சு. இப்போ அப்படியே இது வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து இப்போ அப்படியே வந்து அடுப்பில் விட்டுட்டேன். ஒரு 40 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த நெருப்பெல்லாம் நல்லா வந்து சரியாக போயிடுச்சு, சுத்தமாக சூடு இல்லை. இந்த கேக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே வெளியே எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருக்கான்னு. இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக அப்படியே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கேக்கு. நமக்கு இதில் பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடியில் வந்து முழுக்க இது வந்து தீஞ்ச மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேல் பகுதி வந்து அப்படியே சாதாரணமாக வந்து கேக்கு வந்து வெந்த மாதிரி சரியாக போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம நார்த் சைடில் வந்து அதாவது பொடப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ அப்படி பார்த்தா 2 பக்கமும் தீஞ்ச மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை திருப்பி போட்டு அந்த சைடும் கொஞ்சம் நேரம் வேக வைப்பாங்க. நான் வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு, அதனால் எடுத்துகிட்டு இலையெல்லாம் பிரிச்சுட்டு கட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து இது கட் பண்ணி காட்டிட்டு அப்புறமா வந்து நான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் கண்டிப்பாக இதை இன்னொரு தடவை அடுப்பில் வச்சு அடியில் வந்து கொஞ்சம் தீஞ்ச மாதிரி விட்டு தான் எடுப்பேன். நான் அதை காட்டுறேன். இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். சும்மா வந்து நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் உளுந்து அரைக்கிறீங்க, இட்லி தோசை இல்லை வடை செய்ய அப்படின்னா அப்போ வந்து அதில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் வச்சு கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம். கேக் கேட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை இன்னொரு தடவை அடுப்பில் வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இதை அப்படியே தூக்கி நான் வந்து இன்னொரு தடவை அடுப்பில் வைக்கிறேன். இதை வந்து நான் திருப்பி போட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு எடுத்த அப்புறமா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். 2 சைடும் நல்ல தீஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து செஞ்சு எடுக்கும்போது ஒரு சைடு மட்டும் தீஞ்ச மாதிரி இருக்கும், மேலே இருக்க பகுதி வந்து சாஃப்டாக அப்படி இருக்கும். ஆனால் இது செய்கிறதே இந்த மாதிரி ஃபுட்டில் தான் செய்வாங்க. தேங்காயெல்லாம் பாருங்கள் நல்லா உடச்சி இதுக்குள்ளே இவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.